மத்திய கிழக்கில் நடந்துட்டு வரும் போர் காரணமா இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு நம்மளுடைய வீட்டு சமையலறை வரைக்கும் அந்த போர் தாக்கமானது வந்துச்சு. ஏன் பெட்ரோல் டீசலுக்கு ஏற்படாத தட்டுப்பாடு எல்பிஜி சிலிண்டருக்கு மட்டும் ஏற்பட்டுச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்ல எல்லாருமே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுன்ற பயத்துல முன்னாடியே போய் வாங்கி குவிச்ச வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அங்க நின்னவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. கடந்த 28ஆம் தேதி தொடங்கின இந்த போர் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கும் மேலா நடந்து வந்துட்டு இருக்கு. இதனால ஈரான் மக்களும் இஸ்ரேல் மக்களும் தான் அதிகமா பாதிக்கப்பட்டு வராங்க. குறிப்பா ஈரானுடைய 32 லட்சம் மக்கள் அந்த உள்நாட்டுக்குள்ளேயே மைக்ரண்ட் ஆயிருக்காங்க. அதாவது இடம் பெயர்ந்திருக்கிறதா ஐநாவுடைய அகதிகள் முகமை UNHCR தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டுல இப்போ பார்ஷியலா ஒரு லாக்டவுன் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இஸ்ரேல் கடந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னா அமாஸோட ஒரு போர், இப்போ ஈரானோட ஒரு போர். இதனால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்றது கடுமையா பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம இந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதால அந்த நாட்டுடைய மக்களும் அதிகமா பாதிக்கப்பட்டு வராங்க. சூழல் இப்படி இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்போ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் ஏற்கனவே இந்த போரானது 2 வாரம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 வாரம் நடக்கும்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவுல தான் ஈரானுடைய உச்ச தலைவரான அதாவது சுப்ரீம் லீடர் புதுசா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அயதுல்லா அலி கமேனியோடைய மகனான மொஜிதுபா கமேனி புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க உச்ச தலைவரா அங்க நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த போரானது முடிவடையாத ஒரு அடுத்த கட்டத்தை எட்டும் அப்படின்றத ஒரு சிக்னலா அந்த ஸ்டேட்மெண்ட் காமிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முக்கியமான கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஈரானுடைய உச்ச தலைவர் முஜிதபா கமேனி உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்ற அந்த கருத்தை தெரிவிச்சதுனால இந்த பதட்டம் தொடர்ந்து அதிகரிக்கதான் கூடும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா இந்த முஜிதபா கமேனி அவருடைய காலை இழந்துட்டாரு அப்படின்னும் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டதாவும் நிறைய செய்திகள் பரவச்சு. இதுக்கப்புறம் அதிபர் ட்ரம்ப் இதை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவரு ஏதோ ஒரு வடிவில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றத அதிபர் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு மத்தியில தான் ஈரான் ஒரு 3 கண்டிஷனை இந்த போரை நிறுத்தத்துக்காக வச்சிருக்காங்க. முதல்ல லெஜிட்டிமேட் ரைட்ஸ், எங்களுடைய நாட்டுடைய உரிமையை எல்லாருமே அங்கீகரிக்கணும் அப்படின்றது. ரெண்டாவதா இப்போ எங்களுக்கு ஏற்பட்டிருக்க இழப்பீடுகளை நீங்க அதாவது எங்களுக்கு இழப்பீடு ஏற்படுத்தின அந்த நாடுகள் எங்களுக்கு இழப்பீடு தரணும். மூணாவது கண்டிஷனா ஈரான் சர்வதேச அளவுல ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்னா, எதிர்காலத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்க மேல தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சர்வதேச அளவான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கண்டிஷனுக்குமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஓகே சொன்னாங்கன்னா இந்த வாரம் நாங்க முடிக்கிறோம்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல கூட்டா தாக்குதல் நடத்த இதுக்கு பதிலடியா ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை மூட, இதனால கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இந்திய கச்சா எண்ணெய் விநியோகம் அப்படின்றது தடப்பட்டுச்சு. இதனால இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமா ஏற்பட்டுச்சு. முக்கியமா ஒரு சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் சிலிண்டர் வாங்குறதுக்காக அதிகப்படியான லைன்ல நின்றுட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு சில இடங்கள் எல்லாம் அதிகமா கூட்டம் ஏற்பட்டதால, அதாவது அதிகமா லைன்ல நின்னதால ஒரு சில இடங்கள்ல தடியடி நடத்தினதையும் நம்ம பார்த்தோம். சோ இதுக்கு மத்தியில தான் பெட்ரோல் டீசலுக்கும் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுருமோ அப்படின்ற அச்சத்துல மக்கள் இப்பவே பங்க்ல நின்று கேனா பெரிய பெரிய தண்ணி கேன்ல எல்லாம் ஃபுல்லா பெட்ரோல் டீசலை நிரப்பிட்டு போற காட்சிகளையும் சோசியல் மீடியா வழியா நம்ம பார்த்திருப்போம், செய்திகள் வழியாவும் பார்த்திருப்போம். இது தொடர்பான வீடியோவும் போட்டோஸும் நிறைய வைரல் ஆயிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். சூழல் இப்படி இருக்க ஏன் பெட்ரோல் டீசலுக்கு ஏற்படாத இந்த தட்டுப்பாடு எல்பிஜி சிலிண்டருக்கு மட்டும் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி, LNG இறக்குமதி, LPG இறக்குமதி, இப்படி எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா வாங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தட்டுப்பாடு ஏன் ஏற்பட்டுச்சுன்னு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்தியா, அதாவது நம்ம நாடு கச்சா எண்ணெயை 88% வெளிநாடுகள் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. அதே மாதிரி இயற்கை எரிவாயுவும் பாதி சதவிகிதத்துக்கு மேல வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றாங்க. LNG-யை பொறுத்தவரை 4வது இடத்துலையும், அதாவது உலக அளவுல LNG-யுடைய இறக்குமதியில 4வது இடத்துலையும், LPG-யை பொறுத்தவரை இது 2வது இடத்துலையும் இந்தியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த இறக்குமதி அப்படின்றது இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. குறிப்பா இப்ப இருக்க நிலைமை அப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா அந்நிய செலவாணி அதிகரிக்கும், பொருளாதாரம் சரிவடையும். பொருளாதாரம் சரிவடைந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகமாக நம்ம கிட்ட இருக்க காசு தான் காலியாகும். நம்ம கிட்ட காசு இருக்க காலியாக
காலியாக நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அது மட்டும் இல்லாம இதனால ஆட்சி மாற்றம் கூட ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்படும் அளவுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் போகாம அதுல அதிக கவனம் செலுத்தி அதை எப்படி சரி செய்யறதுன்னு தான் பார்ப்பாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையே. உலகத்திலேயே அதிகமா கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ற நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணுன்றதால எங்க போர் நடந்தாலும் அதோடைய தாக்கம் இந்தியா வரைக்கும் வருது. கச்சா எண்ணெய் விலையில ஒவ்வொரு $10 அதிகரிக்க நம்மளுடைய சிஏடின்னு சொல்லப்படுற கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அப்படின்றதும் அதிகரிக்கும். இந்தியா 40க்கும் அதிகமான நாடுகள் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. அதுல முதல்ல இருக்க நாடு ரஷ்யா தான். அவங்க நம்ம கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாகவும் முக்கியமா இந்த இரண்டு நாடுகளுக்குமே அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு உள்ள ஒரு நாடாகவும் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா இறக்குமதி பண்ற பேரல்கள் அளவு எவ்வளவு தெரியுமா? 1.04 மில்லியன், அதாவது 10 லட்சத்துக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் பேரல்களை ஒரு நாளைக்கு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றாங்க. முக்கியமா இந்த டைம்ல மலிவு விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ரஷ்யா மலிவு விலையில கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு உள்ள அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் முக்கியமா மேற்கத்திய நாடுகள் கிட்டயும் ஐரோப்பா நாடுகள் கிட்டயும் ரஷ்யா உக்ரைன் போர்னால ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட உரசல் காரணமாகவும் தான் இந்த மலிவு விலையில இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவதா சவுதி அரேபியா கிட்ட இருந்து தான் இந்தியா அதிகப்படியான கச்சா எண்ணெயை வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1.01 மில்லியன் கச்சா எண்ணெய் பேரலை ஒரு நாளைக்கு வாங்குறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மூணாவதா ஈராக் நாடு தான் அதிகப்படியான கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ற ஒரு நாடா இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 0.98 மில்லியன் பேரல்களை ஒரு நாளைக்கு இந்தியா அங்க இருந்து இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. ஈராக்குடைய இந்த எண்ணெய் அப்படின்றது நம்மளுடைய சுத்திகரிப்பு உட்கட்டமைப்புக்கு அதாவது ரீஃபைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த எண்ணெய் கரெக்டா பொருந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடு கிட்ட இருந்து இந்தியா இறக்குமதி பண்ற அளவு 0.55 மில்லியன் பேரல்கள் ஒரு நாளைக்கு இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. இந்த ஒப்பந்தமானது ரெண்டு நாட்டோடைய பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த இறக்குமதி அப்படின்றது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. மேற்காசிய நாடுகள் மட்டும் இல்லாம அமெரிக்கா கிட்ட இருந்தும் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 0.22 மில்லியன் பேரல்களை ஒரு நாளைக்கு இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. இப்படி இருந்த சூழ்நிலையிலையும் அமெரிக்கா நீ அவங்கிட்ட இருந்து எண்ணெயை வாங்காத இவங்கிட்ட இருந்து எண்ணெயை வாங்காதன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஏகப்பட்ட குடைச்சலும் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம குவைத், நைஜீரியா, மெக்சிகோ, பிரேசில் போன்ற நாடுகள் கிட்ட இருந்தும் இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. இவங்க கச்சா எண்ணெயை இவ்வளோ நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணாலும் எல்என்ஜி அதாவது இயற்கை எரிவாயுவை எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா கத்தார் நாடு கிட்ட இருந்து தான் அதிகப்படியான இறக்குமதியை பண்ணிட்டு வராங்க. கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் மூலமா தான் இந்த எல்என்ஜி இறக்குமதி அப்படின்றது இந்தியா பண்ணிட்டு வராங்க. முக்கியமா இப்ப நடந்துட்டு இருக்க போர் காரணமா அங்கிருந்து எல்என்ஜி வர வேண்டிய கப்பல்கள் எதுவும் வராம இருக்கிறதால இங்க எல்என்ஜிக்கும் பற்றாக்குறை தான் ஏற்பட்டிருக்கே தவிர இன்னும் முழுமையா காலியாகல, இன்னும் அதுக்கு தட்டுப்பாடும் ஏற்படல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. கத்தார் மட்டும் இல்லாம இந்தியா எல்என்ஜியை பல நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. குறிப்பா அமெரிக்கா கிட்ட டேக் ஆர் பே அடிப்படையில் இந்த எல்என்ஜியை இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. அதனால இந்த டேக் ஆர் பே அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறேன், இந்த பொருள் எனக்கு அடுத்த மாசம் தேவைப்பட்டாலும் சரி தேவைப்படலனாலும் சரி நான் இதை வாங்கியே தான் ஆகணும். அப்படி இல்ல நான் பொருளை தான் வாங்கல அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டை நான் உங்ககிட்ட கொடுத்துதான் ஆகணும். அதுதான் இந்த டேக் ஆர் பே அக்ரிமெண்ட் அப்படின்றது. இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா தான் இந்தியாவும் அமெரிக்காவும் நீண்ட நாளா இந்தியா அங்க இருந்து இறக்குமதி பண்ற அமெரிக்கா ஒரு முக்கிய நாடா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதோட ஆஸ்திரேலியா, யுஏஇ, ஓமன், நைஜீரியா, அங்கோலா போன்ற நாடுகள் கிட்ட இருந்தும் ஸ்பாட் மார்க்கெட் அடிப்படையில இந்தியா அங்கிருந்து எல்என்ஜியை இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. அது என்ன ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து ஒன்னு வாங்குறேன் அப்படின்னா இதுக்கு நான் உடனடியாக காசு தரணும். அதிகபட்சமா 2 days ஒர்க்கிங் டேஸ், அதாவது 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள இந்த காசை நான் பேமெண்ட் பண்ணிடணும். இதுதான் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்றது. இந்த ஸ்பாட் மார்க்கெட் அடிப்படையில் இப்போ நான் சொன்ன நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா எல்என்ஜியை இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இப்போ இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கல. இந்த எல்பிஜியை எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு வராங்கன்னா கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா நாடுகள் கிட்ட இருந்து மட்டும் 90% எல்பிஜியை இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த இடத்துல ஏற்பட்டிருக்க போர் காரணமா அங்கிருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா வர வேண்டிய கப்பல் வராம இருக்கிறதால எந்த ஒரு எல்பிஜியும் நமக்கு இறக்குமதி ஆகாததுனால தான் இங்க எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 90% எல்பிஜி இறக்குமதியை அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து மட்டும் இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. இதுவே கல்ஃப் கண்ட்ரிஸை தவிர மற்ற நாடுகள் கிட்ட இருந்தும் இந்தியா இந்த எல்பிஜி இறக்குமதி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
இந்த ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது. மத்திய அரசு இதுக்கான மாற்று வழியும் தேடிட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. முக்கியமா அமெரிக்கா, நார்வே போன்ற நாடுகள் கிட்ட இருந்து எல்பிஜியை இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சில தகவல்களும் பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஒரு நாடை சார்ந்து இது இருந்தாங்க அப்படின்னா இப்ப அந்த நாடு வந்து நாளைக்கு நம்மளே கூட மிரட்டலாம். இப்ப நான் சொன்னது நீ கேட்கல அப்படின்னா உங்ககிட்ட இருக்க நான் இங்க இருந்து தர வேண்டிய எண்ணெயை வந்து நான் தரமாட்டேன், இங்க இருக்க தர வேண்டிய எல்பிஜி வந்து நான் உங்ககிட்ட தரமாட்டேன் அப்படின்ற மிரட்டலை விடுக்கும் வகையில இது மாதிரி இருக்கிறதால தான் எல்லா நாடுகள் கிட்டையும் அந்த ட்ரேட் அப்படின்றது ஒவ்வொரு நாடும் வச்சிருக்காங்களே. சரி, அப்புறம் ஏன் வந்து பெட்ரோல் டீசலுக்கு ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வரும். பெட்ரோல் டீசலுக்கு இதுவரைக்கும் இயற்கையான ஒரு தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படல. ஆனா இப்படி எல்லாருமே போயிட்டு குவிஞ்சு குவிஞ்சு வாங்குறதுனால ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படதா அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து இயற்கையான தட்டுப்பாடு ஏற்படாதுன்னு மத்திய அரசு, அதாவது இந்திய அரசாங்கம் வந்து உறுதியா சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து எஸ்பிஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனம் கிட்ட ஒரு 70-80 இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே செயல்படுற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் கிட்ட ஏற்கனவே வந்து 70-80 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. இதை தவிர வந்து தனியார் பெட்ரோலியம் நிறுவனங்கள் கிட்டையும் குறிப்பிட்ட நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா வந்து முந்தானேத்தோ ஒரு கப்பல் வந்து ஷென்லாங் ஸ்வீஸ் மேக்ஸ் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து இந்தியாவுடைய பகுதியில் துறைமுகத்துக்கு வந்து எண்ணெயை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால கச்சா எண்ணெயில தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்றது இந்திய அரசாங்கம் தொடர்ந்து கூறி வந்துட்டே இருக்காங்க. இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடையும் அடுத்தடுத்த நாள்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னும் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வராங்களே. இப்போ எல்லாருமே வந்து இந்த பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நின்னுட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இல்ல உங்க அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் பெட்ரோல் பங்க்ல போய் நின்னுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இது வரைக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படல அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைங்க. இது வரைக்கும் எல்லாருமே வந்து கோல்டு ரேட் வந்து எப்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த எல்லாருமே எல்பிஜி சிலிண்டருடைய விலை எப்ப கம்மியாகும்னு பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. முக்கியமா இப்போ எல்பிஜி சிலிண்டர் விலை குறையணுமா இல்ல கோல்டு விலை குறையணுமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாம இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடும் இன்னும் கொஞ்ச நாள் தீர்ந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from விக்னேஷ் விக்கி.